இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சென்னை தலைமைச் செயலகத்தில் காவல்துறை சார்பில் 500 இருசக்கர வாகனங்கள், 300 4 சக்கர வாகனங்கள் மற்றும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் 50 நீர்த்தாங்கி வண்டிகள், 10 ஜீப்புகள் உள்ளிட்டவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கொடியசைத்து ஊர்ந்து வருகின்ற இருசக்கர வாகனங்கள் ஈப்புகள் 9 காவல் ஆணையரகங்களுக்கும் 37 காவல் மாவட்டங்களுக்கும் 33 சிறப்பு பிரிவுகளுக்கும் தீயணைப்பு துறைக்கும் வழங்கப்படுகிறது. இருசக்கர வாகனங்களும் ஈப்புகளும் காவலர்களின் குற்றத்தடுப்பு ரோந்து பணிகளுக்கும் சட்ட ஒழுங்கை நிலைநாட்டிடவும் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் சாலை விதிகளை அமல்படுத்துவதற்கும் பயன்படும். காவல்துறையின் உட்கட்டமைப்பை இது மேலும் மேம்படுத்தும். இவ்விரு சக்கர வாகனங்கள் சிறு சாலைகளிலும் இலகுவாக செல்லவும் அவசர காலங்களில் இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் அலுவலக நுழைவாயில் அருகே காவல்துறை சார்பில் 32 கோடியே 9 லட்சம் ரூபாய் செலவில் 500 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 300 4 சக்கர வாகனங்கள் அதை உள்ளிட்ட தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் மீட்பு பணி சார்பில் 28 கோடியே 45 லட்சத்தி 8,000 ரூபாய் செலவிலான 50 நீர்தாங்கி வண்டிகள், அதே போல 10 ஜீப்புகள் மற்றும் 50 இருசக்கர வாகனங்கள் ஆகியவற்றை சேவைகளை தற்போது கொடியசைத்து துவங்கி வைத்திருக்கிறார். மேலும் காவல்துறை சார்பில் 19 கோடியே 80 லட்சத்தி 23,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 96 காவலர் குடியிருப்புகள் மற்றும் 2 காவல் நிலையங்கள், மேலும் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் 21 கோடியே 50 லட்சம் மற்றும் 78,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளுக்கான 45 குடியிருப்புகள் மற்றும் 4 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் கட்டிடங்களை முதலமைச்சர் அவர்கள் காணொலி காட்சி வாயிலாகவும் திறந்து வைக்க இருக்கிறார். தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறை சார்பில் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுக்கப்பட்டு அவர்களை நவீனப்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டப்பணிகளுக்காக நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான செலவுகளையும் செய்து வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த தினம் புதிய கட்டிடங்கள் மற்றும் புதிய வாகனங்களை முதலமைச்சர் அவர்கள் தற்போது துவங்கி வைக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். அனைத்து மகளிர் காவல் நிலையம் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.